அந்த நேர்காணலை காட்டி காசு வாங்கினாரு, காசு மிரட்டுறாரு அப்படின்றது இருக்குல்ல, இது டைரெக்டாக கிரிமினல் நடவடிக்கையாக மாறுது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸாக மாறுது, ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கேஸு. அப்போ இந்த கேஸ்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனால் அவரை ரொம்ப நாள் உள்ளே வைக்கணும்னு இந்த பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான அச்சுறுத்தல் எதனா இருக்கு? எவ்வளோ ஓப்பனாக எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து எம்டி சார்ஜ் இருக்கதானே கூட்டம் பெருசாக இல்லையே. உங்கள் குடும்பத்தை கொண்டு வர மக்கள் நம்பிக்கையை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோதானே பேசிக் லாஜிக்கு. அந்த தேவையின் அடிப்படையில் தான் விஜய் மாதிரி ஒரு விஜய். ஆமாம், மன்னராட்சியை தானே அட்டாக் பண்ணுறாரு. மன்னராட்சியை உறுதிப்படுத்துகிற மாதிரி நேற்று சிம்மாசனம் வேற கொடுத்தாங்க வெளியில். ஆனால் திமுக இளைஞர் மாணவன் பார்க்கல, இளைஞராக எனக்கு கண்ணுக்கு தெரியலையே. நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். டாப் ஆங்கிளில் பார்த்தோம்னா எல்லாம் கருப்பாக தெரியணும். அப்படி இருந்தால் இளைஞர் கூட்டம், இல்லை வெள்ளையாக தெரிஞ்சதுன்னா முதியோர் கூட்டம். அப்படின் போது இவங்க மாஸ்க் போட்டாங்க. வழக்கத்திலையா வெள்ளத்திலையான்னு ஒன்றும் தெரியல. நேற்று அதை அழகாக வெளிப்படுத்தினார் திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் பேசும்போது என்ன சொன்னார்? கோடி பேர் வந்தாலும் நோக்கத்தோடு இருக்கணும், நோக்கம் இல்லாதவர்கள் இத்தனை கோடி வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாரு. அப்போ விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது அப்படின்றத அவர் என்டாஸ் பண்ணுறது. அந்த கூட்டத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை, அது செகண்டரி. பட் எங்களை விட அவருக்கு தாவைக்காவுக்கு அதிக கூட்டம் கொடுத்துன்னு உதயநிதியே சொல்லிட்டார்ல. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகை ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு மாநாடு தான். 1.5 லட்சம் பேர் திரண்டாங்க. சிற்றுண்டியிலிருந்து பிரியாணி வரையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் தம்பி தலைமை ஏற்க வா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் பார்த்து உதயநிதி ரொம்ப கொஞ்சம் எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது எப்படி எதனாலும் நினைக்கிறேன். ஆப்வியஸாக எலிவேட் தான் பண்ணுறாங்க. எதனாலன்னா அந்த கலைஞர் இருக்கிறது திரு எம்கே ஸ்டாலின் இருக்கிறது திரு உதயநிதி. அந்த லைன் ஆஃப் ஹைரார்க்கியில் போகிறாங்க. ஆனால் இதில் எந்த அதிருப்தியும் இல்லாமல் ஒரு உதயநிதியை மற்ற அமைச்சர்கள்லாம் ஒரு அந்த குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்களே, அது பக்காவாக பிளான் எந்த ஒரு அதிருப்தி இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, அப்போ தானே இவங்கெல்லாம் சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சுருப்பார் உதயநிதி. எதிர்வரும் தேர்தலில் இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் எண்ணிக்கையில் சீட்டு கொடுக்குமாறு அப்படின்ற, அது மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றில் புளிய கரைச்சிருக்கும். ஐயோ நமக்கு ஆபத்தா அப்படின்ட்டு. ஏன்னா அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், பழைய ஸ்டூடெண்ட்டை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுப்பிட்டு அவர்களுடைய வாரிசு வருவாங்க. அப்படியே இருந்தாலும் வாரிசு தான், அது இல்லை, அது அப்படி தான் நடக்கும். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நிறைய பார்வேர்டு பேசுகிறோம், முற்போக்கு பேசுகிறோம். ஆனால் இப்போ மற்ற நாடுகளை விட, மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பார்வேர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் இந்த பாலிடிக்ஸை மட்டும் இன்னும் அப்படியே ஒரு பேரி பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, இது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இப்போ எப்படின்னா, இது தெற்காசிய பிராந்தியத்துக்கே உள்ள பிரச்சனைங்க அப்படின்வாங்க. சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இப்போ இலங்கையை பாருங்கள், பூட்டானை பாருங்கள், நேபாளை பாருங்கள், இந்தியாவை பாருங்கள், இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸை பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானேங்க அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஒரு டிஜிட்டலாக ஒரு முட்டு செம முட்டு. அது தப்பு. சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கொண்டு வர மக்கள் நம்பிக்கையை இழந்துக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோதானே பேசிக் லாஜிக்கு. அந்த தேவையின் அடிப்படையில் தான் விஜய் மாதிரி ஒரு விஜய். ஆமாம், அதை தான் விஜய் அட்டாக் பண்ணுறாரு. மன்னராட்சியை தானே அட்டாக் பண்ணுறாரு. மன்னராட்சியை உறுதிப்படுத்துகிற மாதிரி நேற்று சிம்மாசனம் வேற கொடுத்துட்டாங்க வெளியில். ஆனால் இது விஜயோட இந்த ஒரு பீக் போயிட்டு இருக்காருல்ல, இந்த வளர்ச்சி அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா? எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு வரட்டும் என்ன நார்மலான ஒரு அரசியல் கமல், ஏன்னா முன்னாடி ஒரு கமல் வந்திருக்காரு, விஜயகாந்த் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இதுல இல்லை. முதலில் அவர்கள் அப்படி எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அது பெரிய அச்சத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்துருக்கு. நேற்று அதை அழகாக வெளிப்படுத்தினார் திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் பேசும்போது என்ன சொன்னார்? கோடி பேர் வந்தாலும் நோக்கத்தோடு இருக்கணும், நோக்கம் இல்லாதவர்கள் இத்தனை கோடி வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாரு. அப்போ விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது அப்படின்றத அவர் என்டாஸ் பண்ணுறாரு. அந்த கூட்டத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை, அது செகண்டரி. பட் எங்களை விட அவருக்கு தாவைக்காவுக்கு அதிக கூட்டம் கொடுத்துன்னு உதயநிதியே சொல்லிட்டார்ல.
மேக்ஸிமம் இப்போ விஜய் ஆஃப்டர் விஜய் வந்த பின்னாடி முன்ன வச்சு ஏதோ கொள்கை அப்படின்றலாம் பேசுவாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கூட இல்லை, அடி தரமான ஒரு பதிலடின்ற பேரில் ரொம்ப கொள்கை இல்லாமல் விமர்சனம் வைக்கிறது, இல்லை அந்த கத்தியை கொடுத்து ஒரு இதை வச்சு ஒரு சேர் மாதிரி வெள்ளியில் வைக்கிறது. ஒரு திராவிட பாரம்பரியம் அந்த அரசியல் குறைஞ்சபட்சமாச்சும் ஒரு கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லவோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? பதட்டத்தில் அப்படி செய்கிறாங்களா, இல்லை விஜய் ஒரு மாஸ் கட்சி தற்கொலை ஒரு பக்கம் விமர்சனம் மட்டும் நாமளும் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மூவ்ல எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா எல்லா திமுக காரங்களும் கட்சிக்காரங்க, நான் சொல்றது கட்சிக்காரங்கள்னு சொல்றதை விட பதவியில் ஏதாவது ஒரு பதவியில் லோக்கலில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர்லேருந்து உதயநிதி வரணும்னு ஆசைப்படுவார். ஏன்னா அவருக்கு உதயநிதியை எதிர்த்தோம்னா இந்த பதவி போயிடும். அப்படி ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. ஆமாம், உருவாக்கிட்டாங்கன்றாங்க. உதயநிதியை நம்ம எதிர்த்தோம்னா நமக்கு இந்த கிளைக்கழக செயலாளர் பதவி கூட போயிடும். அப்போ நம்ம உதயநிதியை ஆதரிச்சா மட்டும்தான் இங்கே வந்து போஸ்டிங்கில் இருக்க முடியும் அப்படின்றது கிளைக்கழகம் முதல் அமைச்சர்கள் வரை மாவட்ட செயலாளர்கள் வரை உள்ள மேலே போயிட்டு மைண்டில் ஏறிடுச்சு. அப்போ உதயநிதி நீங்கள் பகிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி போயிடும். பதவி போனால் அதுலேருந்து வருகிற மிகப்பெரிய சம்பாத்தியம் போயிடும், லாபம் போயிடும், உங்களுக்கு லோக்கலில் செல்வாக்கு போயிடும். இதெல்லாம் அப்போது உதயநிதி தானே நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்க. கட்சியில் நான் சொல்கிறது கட்சியில் உள்ள பதவியில் உள்ளவர்கள் ஏற்றுப்பார்கள். பொதுமக்கள்னு இருக்காங்களே அவங்க நிராகரிச்சிருவாங்கல்ல. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கட்சிக்காரங்கள் அங்கே வந்தவங்கலாம் கட்சிக்காரங்க தானே, நார்மல் பொதுமக்கள் யாரும் போகல, கட்சிக்காரங்க ஏற்றிட்டு தான் போவாங்க. அரசியலில் இளைஞர்ன்ற வயது வரும் என்ன சார்? 50 வயசு வரையும் இளைஞர் எப்படி அதுக்கு புரியல. அது ஒரு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே 35 to 40, 45 அது வரையும் கூட இளைஞர்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் திமுக இளைஞர் மாணவன் பார்க்கல, இளைஞரை எனக்கு கண்ணுக்கு தெரியலையே. நான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். டாப் ஆங்கிளில் பார்த்தோம்னா எல்லாம் கருப்பாக தெரியணும், அப்படி இருந்தால் இளைஞர் கூட்டம், இல்லை வெள்ளையாக தெரிஞ்சதுன்னா முதியோர் கூட்டம். அப்படின் போது இவங்க எல்லாம் மாஸ்க் போட்டாங்க. வழக்கத்துலையா வெள்ளத்துலையான்னு ஒன்றும் தெரியல. மற்றபடி அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் விஜய் வந்திருக்காரு, இங்கே நிறையா இளைஞர்கள் கூடுறாங்க, அப்போ நாம் ஒன்று காட்டணுன்றதுக்காக நிர்பந்தத்துக்காக அந்த மாநாடு செட்டப் எல்லாமே ரொம்ப அப்படியே தாவேக்காவை ரிப்ளிகா பண்ண மாதிரி தானே இருந்தது. ஆனால் ஃபுட்டு கொடுத்ததுலேருந்து கூடுதல் முன்னெல்லாம் அந்த மாதிரி கேரிங்கான வார்த்தையை பார்க்க முடியாது நமக்கு. போகும்போது தான் எனக்கு நீங்கள் வீட்டில் எப்போ செய்யணும் அப்போ தான் நான் பாதுகாப்பேன் இருப்பன்ற அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது அது விஜயோட இல்லை அது எப்போதுமே எல்லா மாநாட்டிலையும் எல்லா தலைவருக்கும் சொல்கிறது தான். எல்லாரும் அந்த ஸ்டாண்டர்டாக கூடுதலாக அந்த உணவு பராமரிச்சது பிரியாணி கெட்டுக்காரணும்ல. நாங்கள் பாரு எவ்வளோ பெரிய வெயிட் அப்படின்றது. ஏன் திருவண்ணாமலை வைக்கிறது காரணம் என்ன? வட மாவட்டங்களில் எதாவது பிடிக்கணும்? இல்லை அப்படி கிடையாது. அங்கே ஏவா வயலு அவர் வந்து ஒரு எப்படி கேஎன் நேருவோ எப்படி செந்தில் பாலாஜியோ அதே மாதிரி இங்கே ஒரு டைப் ஒன்றுல அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதே சமயம் அதிகார போட்டி எப்படி இருக்கும்? உதயநிதி விஜய் இல்லைங்க, திமுகலையா அரசியல் இருக்கும். திமுகவில் அரசியல் போட்டின்றது இல்லை, எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களே. அங்கே ஆராசா முதல் இப்போ துரைமுருகன் வரை எல்லாருமே இருந்து அதை ஏற்றுட்டாங்களே. இல்லை இன்னைக்கு இருக்கலாம் சார், அது இன்னும் கூடுதலாக வலுவாக உங்களுக்கு அது வேணும், அவங்களுக்கு அது வேணும். இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து உயிரோடு இருக்கிறவங்க தான். மைக்கேல் ஜாக்சனை சுற்றி உள்ளவர்கள் நிறைய காசு பண்ண முடியும். அவர் டாக்டர், பர்சனல் டாக்டர்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து காஸ்டியூம் டிசைனர்லேருந்து சாங் ஆர்கெஸ்ட்ரா வர எல்லாம் அந்த மைக்கேல் ஜாக்சன் நம்பி தானே இருக்குது. அவர் கச்சேரி பண்ணலன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து காசு இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து அது சுமையோ இல்லை அவருக்கு விருப்பம் இல்லையோ அவர் அங்கே வச்சாதான் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆந்தராஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அவங்கெல்லாம் அவர் சுற்றி இருக்கவங்கெல்லாம் வாழ முடியும். இல்லை அதே சமயம் இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பர்சனலாக 3 இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்களோட பையன்களாம் வந்து நீ நீ முதலமைச்சர் கூட இரு, ஆனால் நான் எங்களோட பசங்களை அமைச்சராக்கும் அந்த மாதிரி தான் அப்படி தான் சொல்கிறேன். அப்படி தானே அது வரும். அமைச்சராக்கலாம்னா கேள்வி கேட்பாங்களா? ஆனால் இது தாவேக்காவுக்கு என்ன மாதிரி ஆதரவு? தாவேக்காவுக்கு இது எல்லாமே பாசிட்டிவாக தாங்க முடியும். சரி இப்போ இந்த மாதிரி நான் விமர்சனங்களை கூர்மையாக இன்னும் ஆக்கலையோ? இல்லை இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்குது. அது சரி எங்கே பிரச்சனை வரும் உங்களுக்கு? சீட் அலாட்மெண்ட்டில் தான் யாருக்கு டிக்கெட் கொடுக்குறதுன்றதுல தான் அலாட் ஆகும். அப்போ தான் பிரச்சனை வரும். இப்போ முதியவர்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு அந்த குடும்பத்தில் இல்லாமல் வேற ஒரு குடும்பத்துலேருந்து கொண்டு வராங்கன்னு வைங்களேன். அங்கே லோக்கலில் அங்கே இருக்கிறாங்களா அவங்க யாருக்கு எதிராக வேலை செய்வாங்க? திமுகவுக்கு எதிராக வேலை செய்வாங்க. கண்டிப்பாக புரியுதுங்களா? அந்த நிலைமை கொஞ்சம் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்ல, அவசரப்படக்கூடாதுல. கூட்டணி கட்சிகள்லாம் உதயநிதி வரதை ஏற்றுக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்களா? கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களுக்கு அது திமுகவோட ப்ராப்ளம். நமக்கு என்ன? எனக்கு சீட்டு வந்தால் போதும், எலெக்ஷனில் பேரம் பேசினா போதும், அவ்வளோதான். யார் தலைவராக இருந்தால் எனக்கு தேவையில்லை.
அப்படிதான் அது. அதே சமயம் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆயிருக்காரு, அது என்ன எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே போலி கேஸ்ன்னு தான் நினைக்கிறேன், பொய் கேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் முன்பெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாகவே போடுவாங்க கேஸ் போடுற விதம் எப்படி இருக்குன்னா, அந்த நேர்காணலில் இப்போ தப்பாக பேசிட்டாங்க அப்படின்றது தான் இருக்கும். அது பெரும்பாலும் ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் அதுக்கு பின்னாடி இருக்காது. இப்போ வந்து அதே நேர்காணல் தான், அந்த நேர்காணலை காட்டி காசு வாங்கினாரு, காசு மிரட்டுறாரு அப்படின்றது இருக்குல்ல, இது டைரெக்டாக கிரிமினல் நடவடிக்கையாக மாறுதுல. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸாக மாறுது, ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கேஸு. அப்போ இந்த கேஸ்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதனால் அவரை ரொம்ப நாள் உள்ளே வைக்கணும்னு இவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகையாளரோட பாதுகாப்பு எப்படி பார்க்குறீங்க? திமுக irrespective ஆஃப் கவர்மெண்ட்டுங்க, எல்லா கவர்மெண்ட்டுமே பத்திரிகையாளர் வந்து பிரச்சனை தான். அது இங்கே மட்டும் இல்லை, குறிப்பாக சவுக்கு சங்கர் மட்டும் தொடர்ச்சியாக அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் அவங்கள விமர்சிக்கிறார்ல, தொடர்ச்சியாக விமர்சிக்க பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் சவுக்கு சங்கரை மட்டும் டார்கெட் பண்ணுறது பல பேர் எங்கே விமர்சிக்கிறாங்க? நிறைய பத்திரிகையாளர் விமர்சனம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு? அது ஒரு துறை சார்ந்த விமர்சனம் கிடையாது, பொதுவான விமர்சனங்கள். துறை சார்ந்து ரொம்ப ஆழமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருல இவர், அது ரொம்ப முக்கியம்ல. ஆனால் கடந்த காலத்துல இருந்து இப்போ திமுக விமர்சனம் பண்ண ஒரு பத்திரிகையாளர் ஒரு குறிப்பிட்ட அளவு சர்க்கிளில் ஒரு வட்டத்தை வச்சு அதுக்குன்னு சில பத்திரிகைகளை உருவாக்கி அது விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கு. அது அப்படிதான். எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? எல்லாமே அவங்களாம் பெய்டு தானேங்க, அவங்களாமே பெய்டு தான். மக்கள் மத்தியில் இந்த ஆதரவை உடைக்கணும், இல்லைன்னா எதிர்ப்பை அதிகரிக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். ஆனால் இது மக்கள் மத்தியில் எப்படியா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து இப்போ செட் ஆஃப் பீப்புள் வில் ஹாவ் அ செட் ஆஃப் பிலீஃப். நமக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம்னு இருக்குல்ல. ஒருத்தர் இந்த ஒரு மத நம்பிக்கையில் இருக்காருன்னா அந்த மத நம்பிக்கையில் அவர் இருப்பார், இன்னொருத்தர் இந்த மத நம்பிக்கையில் இருக்காருன்னா அந்த மத. இது வந்து மதங்களையும் தாண்டி தனி மனிதர்களையும் கொள்கையும் கூட இதில் தான் அடங்கும். இப்போ சவுக்கை பிடிக்காதவர்கள் இன்னொரு இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாமே சவுக்கை பார்க்க மாட்டாங்க. சவுக்குக்கு எதிராக யாரை பேசுகிறாங்களோ அவங்கள தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஜாலியாக இருக்கும். சவுக்கை பிடிக்கிறவர்கள் இல்லைன்னா ஓகே இவர் சொல்கிறது சரி அப்படின்றத வெறுப்பு தாண்டி தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லைனா அது இப்படி பண்ணிட்டாங்களே உண்மை என்ன அப்படின்னா அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி அச்சுறுத்தல் எதுனா இருக்கா? எனக்கு சோஃபார் எதுவும் இல்லை, எதுவுமே அந்த மாதிரியான எந்த ஃபாலோ பேக் இதுவரையும் எதுவும் இல்லை. ஆனால் கேஸ்கள் இருக்குது, அது போயிட்டு இருக்குது. அதே சமயம் இப்போது ஈரோடு அந்த பொதுக்கூட்டங்கள் சொல்கிறது அதே மாதிரி பயங்கர தீவிரமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வேட்பாளர்கள் ஒரு பக்கம் நிறுத்துறதாகவும் சொல்கிறாங்க, அதில் எப்படி பார்க்குறீங்க? வேட்பாளர் நிறுத்தி தானே ஆகணும், நிறுத்தாமல் இப்போயே அறிவிக்கிறதுக்கு இல்லை. இப்போ அறிவிக்க மாட்டாங்க, இப்போ அறிவிக்கிறது வந்து தாவைக்காவுக்குமே சேஃப் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த தொகுதிக்கு இவர் இந்த தொகுதிக்குன்னு அறிவிச்சிட்டா இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. இப்போ பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஆளை தூக்குற ட்ரை பண்ணுவாங்க, கேஸ் ஏதாவது போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவன் தேர்தலில் நிற்க விடாமல் முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் நடக்கும்ல, அதை எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ கொஞ்சம் எப்போ அந்த சரியான நேரம் வருதோ அப்போ தான் அறிவிப்பாங்க. ஈரோடு பொதுக்கூட்டம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தயாரிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பகுதிகளில் பெரியார் மண் அப்படின்ற மாதிரி சொல்கிற இடத்துல போடுறாங்க. அதே சமயம் பல கெடுபடியும் கட்டுப்பாடும் விதிச்சாங்க. அது இன்னும் அதிகரிக்கும் தான் நினைக்கிறேன், கட்டுப்பாடுகளும். ஏன்னா அவங்க வந்து கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. எதுக்கு வந்து இப்போ இந்த மாநாடு நினச்சி 1,30,000 பேர் வருவதா சொன்னாங்க. இதுக்கு கூரை போடணும்னு ஏதாவது நிபந்தனை விதிக்கப்பட்டதா? இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அழகாக நடத்துனாங்களே. ஆனால் விஜய்க்கு எதுக்கு கூரை போடணுன்றாங்க? மழை வெயில் எதுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க? கூட்டத்தை நீங்கள் ஏரியல் வியூவில் காட்ட முடியாது. பெருசாக பாஸ்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுலேருந்து ஒரு அதை இப்போ பாண்டிச்சேரியில் நடக்கலையே, கூட்டம் கம்மியாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எடுபடி இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. 5,000 பேருக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க, 8,000 பேர் வந்தாங்க, அவ்வளோதான். அதில் என்ன கூட்டம் கம்மி? அவங்க சொன்ன என்ன நம்பர் தானே நம்ம கூப்பிட முடியும், அது எப்படி கூட்டம் கம்மின்னு சொல்ல முடியும்? சரி, நீங்கள் 100 பேரை கூப்பிட்டு வாங்கன்றீங்க, நான் 100 பேரை கூப்பிட்டு வரேன், எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் வராங்க, ரைட்டு 10 பேரை எடுத்துட்டேன். இது பார்த்தியா 100 பேர் கூட்டம், ஆனால் வந்து கூட்டமே வரலன்னு சொன்னேன். நீங்கள் தான்ப்பா 100 பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க, நீங்கள் 10,000 பேருக்கு அனுமதி கொடுங்க, 10,000 பேர் கூப்பிடுறோம், 1,00,000 பேர் அனுமதி கொடுங்க, 1,00,000 பேர் வர போகிறாங்க. ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது எடுபடல அப்படின்றலாம் சொல்லுவாங்க. இப்போ இது திருவண்ணாமலை மட்டும் என்னவா எவ்வளோ ஓப்பனாக எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து எம்டி சார் இருக்க தானே செஞ்சது, கூட்டம் பெருசாக இல்லையே. இப்போ புதுச்சேரியில் சார்லஸ் மார்ட்டின் கட்சி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, அது எப்படி அதை புரிஞ்சிக்கிறது, எப்படி பார்க்க? புதுச்சேரி மேபி புதுச்சேரி அஸ் அ டோப்போகிராஃபியாக வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து போட்டி போடலாம். அது ரொம்ப சின்ன ஸ்டேட், அந்த மைண்ட் செட்லேருந்து அவர் அணுகிறாங்க. அதான் மைண்ட் செட், அதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே சமயம் புஷியானதுக்கும் அதை வச்சுக்கும் சண்டை ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் கிளப்பி விடுறதுங்க, யார் அப்படி இல்லை அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களா நேற்று? சரி, இன்றைக்கி வந்து வெவ்வேறு லெவல்களில் அரசியல் நடத்தப்படும். இன்றைக்கி இந்த இப்போ எப்படின்னா
ஒரு ஒரு நிறுவனம் ஆளுங்கட்சிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம் அது என்ன பண்ணுதுன்னா ஃபேக் ஐடிஸை தாவேக்கா பேரில் ஒரு 500 ஃபேக் ஐடி திறந்து, அதே நிறுவனம் அதிமுக பேர்லேயும் ஒரு 500 ஃபேக் ஐடி திறந்து. இவங்க எல்லாமே 2 பேரையும் அடிச்சுப்பானுங்க. ஒரே ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்துட்டு. அப்போ பொதுவெளியில் பார்க்கும்போது என்னடா தாவேக்காரன் வந்து அதிமுகவை திட்டிட்டு இருக்கான், அதிமுக வந்து இது நாத்தாக்கா, அதுவும் அவங்க அதே நிறுவனம் நாம் தமிழர் பேர்லேயும் நிறைய ஐடி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே சண்டை போட விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்ன தெரியும், தாவேக்காவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். நான் விஜய் கொடியோட போட்டுட்டு ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுக்கிட்டு பாஜக கூட இஸ்லாமியர் மாதிரி போட்டு நிறைய கான்ட்ரவர்சிலாம் பண்ணி அதே மாதிரி தான் சரி. அது இது என்னன்னா பொதுமக்கள்கிட்ட இது தெரியாதவங்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அவ்வளோதான். அதே சமயம் நாம் தமிழர் இப்போ தாவேக்கா திமுக தான் போட்டின்றாங்க தாவேக்கா சைடில் இருந்து. ஆனால் சாட்டை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் மனசில் தோன்றதை பேசுகிறாருங்க, அதை நம்ம என்னத்தை பேசுறது. நான் அவர் எங்கே நிற்பாரோ நான் நிற்பேன், தைரியம் தான் வாங்க. தைரியம் தான் யாரு அப்படிலாம் கிடையாது. அவர் நின்னா அவர் புகழ் வெளிச்சம் அவர் மேலே படும், அவ்வளோதானே. இல்லை, ஏன் நாம் தமிழர் வந்து நாம் தமிழர்ல நிற்க போகிறாரா, தனியாக நிற்க போகிறாரா? நாம் தமிழர் நிற்க போகிறான்றாரு. அது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தானே உறுதிப்படுத்தணும். ஆனால் அவர் சொல்கிறாரு தன்னோட வலையொலி அவர் சொல்லிட்டு போகிறாருங்க. அது அவரோட விருப்பமாக இருக்கும், தனித்து கூட நிற்கலாம். டார்கெட் ஓவராக அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. தாவேக்கா குறித்தே விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திமுக குறித்தான விமர்சனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வைகள் தான் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? யார்கிட்டருந்து? நாம் தமிழர்லேருந்து. இல்லை, அப்படி இல்லை. இப்போ அண்மையில் பாரதி விழாவில் என்ன பேசினார், பார்ப்பனம் என்ற கடப்பாறை வைத்து திராவிடத்தை உடைப்பேன்னு தானே சொல்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் கைகூலி ஏஜென்ட்டாக யாரை தாங்க சொல்ல, விஜய் சொல்லலையா? இல்லை, ஆர்எஸ்எஸ் விழாவே கலந்துக்கிறாரு. ரைட்டு, விஜய் சொன்னாங்களா, சொல்கிறாங்களா இல்லையா? கமலை சொன்னாங்களா இல்லையா? சீமானை சொல்லிகிட்டே இருக்காங்களா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு விழா, பாரதி விழா, அவ்வளோதான். அங்கே போய் கலந்துக்கிட்டாரு. இப்போ போயிட்டு ஒரு கிறிஸ்தவ விழாவில் போயிட்டு மோடி கலந்துட்டாருன்னா உடனே அவர் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாளர்னு சொல்லிட முடியுமா? அப்படி கிடையாது. இல்லை, அதே சமயம் சிவகார்த்திகனுக்கு போட்டியே வந்து விஜய் இறக்க போகிறது, ஜனநாயகனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. படம் அவங்க வந்து ட்ரை அது முன்னாடியிலேருந்து அவங்களோட பிளான் தானே. இப்போ இடி வந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டிருக்கு. எதுக்கு? சுபா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு இதில் ஊழல் வழக்கில் இருந்தார்ல, அது இடியெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கு. வரமுறையற்ற நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து தர்கா சைட்லேருந்து ஒரு இது வச்சுருக்காங்க. என்னென்னு வரம்பு மீறி வந்து இவரே ஒரு அதிகாரத்தை எடுத்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படிலாம்? இல்லை, திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது திமுகவால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடகம். அது மைனாரிட்டிஸை கவர்வதற்கு அங்கே போராடுற இயக்கங்கள் அப்படி சொல்லவே இல்லையே. நேற்று கூட மத நல்லிணக்க அமைப்புன்னு சொல்லி ஊர்வலம் போயிட்டு இருக்காங்களே. ஆமாம், அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் வந்து சரியான முறையில் தான் பண்ணிருக்காங்க. திமுக மக்கள் ஒரு வாதமே இல்லைங்க. இல்லைங்க, அதுதாங்க சொல்கிறேன். தாவேக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இங்கே ராம ரவிக்குமார் இந்த ஊர்லேருந்து போய் எங்கே போராடுறாரு? அவர் எதுக்கு உள்ளே விட்றாங்க? 144 போட்டு நீ உள்ளே வராது. முதல்ல இப்போ டோல்கேட்லேயே மறைச்சு வண்டியை அனுப்ப வேண்டியதுதானே. எதுக்கு அவ்வளோ 100 பேரை உள்ளே விட்றாங்க? எல்லாம் வெளிலேருந்து வரவங்க தானே. எதுக்கு இந்த அரசு அனுமதிக்குது அவங்கள? அங்கேயே முடிச்சு அனுப்பிக்கலாம்ல. அவங்க அங்கேருந்து உள்ளே வந்து நீங்கள் இல்லைங்க, நீங்கள் சிட்டிக்குள்ளே வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்கிறாங்கன்னு வைக்கலாம். ஆனால் சிட்டிக்கு இந்த அரசு நினைக்குது வேணாம், வெளியூர்லேருந்து வர வேணாம், தடுக்குன்னா செங்கல்பட்டுல நிறுத்திடுவாங்களா இல்லையா? எல்லாரையும் நிறுத்திடுவாங்க தானே. தெரியலன்றாங்களே. அது வர்றாங்க. அரசு எப்படி இருக்கும்? திடீர்னு வந்து அது எப்படி தெரியாமல் அரசு எப்படி இருக்க முடியும்? அங்கே போராடுற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த போராட்டம் வெளியூர்ல இருந்தாங்க வந்து போராடுறாங்க. இல்லைங்க, இடதுசாரி இயக்கங்கள் திராவிட இயக்க எல்லாம் போராடுறாங்க. எதுக்கு எதிராக போராடுறாங்க? ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ராமர் இது ரைட்டு. எதுக்கு மசூதிக்கு ஆள் அனுப்ப மாட்டேங்கிறாங்களா? அதுக்கு மசூதிக்கு இப்போ தர்காவுக்கு நான் போகணும், நான் போய் தர்காவில் வந்து நேர்த்திக்கடன் பண்ணணும், அதற்கு அனுமதி இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லையே, எங்கே இருக்கு? அதை ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? தமிழக காவல்துறை தாங்க அனுமதி மறுக்குது. ஏன் அதுக்கு ஏன் போராட மாட்டேங்கிறாங்க? ஜிஆர் சாமிநாதனுக்கு போராடுறீங்க, ரைட்டு. தர்காவுக்கு நான் போகணும். ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய தீர்ப்புங்க அது. என்னையை பொறுத்தவரையும் அந்த தீர்ப்பை பொறுத்தவரையும் எனக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது. அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணுமா, அது உண்மையிலே தீபத்தூண் தானா, பல்வேறு அதில் கான்ட்ரவர்சி நிறையா இருக்குல்ல. ரெண்டாவது இதை வந்து இவங்க உருவாக்குறாங்கன்ற நான். நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீதிபதிகிட்ட கேட்டிங்கன்னா நீதிபதி வந்து என்ன பண்ணுவார்?
அரசோடைய விளக்கத்தை கேட்பாரு. அரசு விளக்கத்தை பொறுத்து இவங்க வைக்கிற ஆர்குமெண்ட்டை பொறுத்து தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு. இது நம்ம தீர்ப்பு நீதிபதியை குறை சொல்லக்கூடாது. இவங்க போறதுக்கு எப்படி அலோவ் பண்றாங்க? ஏன் வந்து அங்க தர்காவுக்கு வந்து பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை? ஏன் இல்லை? அதுக்கு பதில் யார்கிட்டமே இல்லையே. அதை யாருமே கேள்வியை கேட்க மாட்டாங்க. சரி சார், அது பேசணும்ல. கண்டிப்பாக சார். பல்வேறு அரசு சார்ந்தவர்களிடம் மறுபடியும் பேசுகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.